தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி அருகே ராதாபுரம் கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழக மக்களுக்கு கிடைத்த முக்கியமான தேர்தல் என கூறியவர், இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி பெறும். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக அமைச்சர்கள் பணத்தை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்துள்ளார்கள். அது வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. மாம்பழ சின்னம் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தின் வாழ்க்கை பிரச்சனை உங்கள் கையில் உள்ளது. இந்த மண் செய்த தியாகத்திற்கு இத்தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எப்போது எடுப்பீர்கள் என பாமக ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியதற்கு தமிழக முதல்வர் தவறான தகவலை கூறியதாக விமர்சித்தார். பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக தவறான தகவலை கொடுத்துள்ளதாகவும், இடஒதுக்கீட்டில் தவறான தகவலை பீகார் மாநிலம் குறிப்பிட்டதால் அது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தவறான தகவலை சட்டமன்றத்தில் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு உரிமை உள்ளது. ஆனால் முதல்வர் உரிமை இல்லை என்கிறார். தேர்தல் வந்தால் மட்டுமே பாமக இடஒதுக்கீடு பற்றி பேசுவதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி இருந்தால் இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டு இருப்பார் என தெரிவித்தார். தர்மபுரியில் உதயநிதி பேசும்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று கூறி வாக்குகள் பெற்ற பின் ஏமாற்றியுள்ளார். இதுதான் சமூக நீதியா? வெட்கக்கேடு. முதல்வர் தரவுகள் இல்லை என்கிறார். அமைச்சர் சிவசங்கர் தரவுகள் உள்ளது என்கிறார். இவர்களில் யார் பொய் சொல்கிறார்கள்? இது என்ன மோசடி? முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைந்த போது மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய காரணம் பாமக போட்ட வழக்கை திரும்ப பெற்றதால் தான் செய்ய முடிந்தது என தெரிவித்த அவர், இல்லையெனில் வேறு எங்கேயாவது கலைஞர் கருணாநிதி உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார் என அன்புமணி கூறினார். கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் வெட்கக்கேடு, மரக்காணம். செங்கல்பட்டில் நடைபெற்ற சாராய உயிரிழப்பிற்கு பிறகும் தமிழக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்பு வழக்கில் சிபிஐ விசாரணை கொண்டு வர வேண்டும். சிபிசிஐடி விசாரணை மீது நம்பிக்கை இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் அவர்கள் இருப்பார்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுகவினருக்கு ஒரு வேண்டுகோள்: திமுகவை ஒழிக்க எம்ஜிஆர் விரும்பினார். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய எதிரி திமுக. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாமகவிற்கு வாக்களியுங்கள். இவ்வாறு அவர் பேசினார். வாக்கு சேகரிப்பின் போது 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்ததால் வழிவிட கூறி அன்புமணி பேச்சை நிறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.